அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி வச்சோம். மரத்தடி பள்ளிக்கூடங்கள்லாம் மாற்றுவதற்கும் சிதலமடைஞ்ச பள்ளிக்கூடங்கள்லாம் கட்டுறதுக்கு சட்டசபையில அன்பழகன் அவருடைய பெயர்ல 7,000 கோடி இந்த தமிழக அரசு பட்ஜெட்ல ஒதுக்குச்சு. அந்த நிதியெல்லாம் எங்கனே தெரியல. இன்னைக்கு வரை கேள்வி கேட்டது பதில் இல்லை. அது ஒரு தனி கதை. அப்ப இன்றைக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் சப்பக்கட்டு கட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை முன் வச்சு உணவுத்துறை அமைச்சர் சொல்றத மேற்கோள் காட்டுறார். என்ன, செறிவூட்டப்பட்ட அரிசி ஆய்வுக்கு அமைச்சிருக்கோம், அது இன்னும் வரல. நாங்க என்ன சொன்னோம், செறிவூட்ட அரிசியே வரல, ஆய்வுக்கே அமைச்சிருக்க. அதெல்லாம் தனி. எப்ப தனி? அதெல்லாம் நீங்க கொள்முதல் பண்ணி அந்த அரிசியை நெல்லை அரிசியாக்கி அதற்கப்புறம் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்துக்கு இங்க இருக்கக்கூடிய நுகர்வோர் ரேஷன் கடைக்கு நீங்க அனுப்புறப்பதான் 100 கிலோ அரிசிக்கு 1 கிலோ செறிவூட்ட அரிசி நீ கலக்க போற. போஸ்ட் ப்ரொடக்ஷன். அது நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுங்க. அது போஸ்ட் வேலை. நான் கேட்கறது, நீ அரிசியே உள்ள எடுத்துட்டு போலையா, நீ நெல்லையே உள்ள எடுத்துட்டு போலையா? நெல்லை வந்துருச்சு உன் வீட்டுக்கு. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 40 ரூபா கமிஷன் கேட்க கொடுத்து தொலைறான். அது கூட எச் ராஜா அவர்கள் சொன்னார். யாருன்னா நெல் மூட்டைக்கு கமிஷன் கேட்டா திருமாவளவன் பாணியில கணத்திலே அரைங்கன்னு சொன்னார் எச் ராஜா. அப்படியே சொன்னார், ஒரு பேட்டியில சொன்னார். அப்ப 40 ரூபாய் எப்படி கரூர் கம்பெனி வச்சு ஒரு குவார்டருக்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் கரூர் கம்பெனி டாஸ்மார்க் மூலம் மிகப்பெரிய ஒரு பொருளை சம்பாதிக்கிறீங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு வாணிப கழகம் நுகர்வோர்கிட்ட வாங்குறான், அரிசியை வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் மறைமுகமா சம்பாதிக்கிறாங்க.